Flashback. சென்னையிலேருந்து பெங்களூர் பார்த்துருப்போம். இப்போ பெங்களூர் டு மைசூர் தான் போயிருக்கோம். பர் பர்சன் என்ட்ரி ஃபீஸ் வந்து 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 10 AM to 5:30 PM தான் இங்கே வந்து அலௌடு. ஆனால் நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா 4:30. இந்த ஸ்லிப்பர்ஸ் உள்ள அலௌடு இல்லை, டோக்கன் போட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸ் கூட ரோட் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா இடமுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நம்ம இந்த மைசூர் பேலஸை பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து மசனகுடி வந்து போக போகிறோம். மசனகுடி எந்த ரூட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஊட்டிக்கு போகிற ரூட்டு தான். ஸோ இந்த வழியாக வந்துட்டு அப்படியே ஊட்டிக்கு போகிறதா தான் எங்கள் பிளான். அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அதே தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காலையில் 5:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். இஸ்கான் டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் இங்கே மைசூருக்கு வந்திருக்கோம். இடையில சாப்பிட்றது டீ பிரேக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே நிப்பாட்டியும் நாங்கள் வந்து ஒரு 4:30 போல் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். கடன் வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு ஒரு 1.5 hours இங்கேயே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா வாட்டர் பாட்டில் எல்லாமே கையில் கொண்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே உள்ள வந்து நமக்கு தண்ணியெல்லாம் கிடைக்காது. நாங்கள் வந்து ஈவினிங் லேட்டாக போகணுன்றதுனால எங்களுக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் நாங்கள் தான் அந்த இடத்துல வந்து கடைசி விசிட்டர்ஸ். அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா யாருமே இல்லைங்க, காலியாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ட் அங்கேருந்து ஒரு மேக்னெட் வந்து வாங்கிக்கிட்டேன் வீட்டுக்கு. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் லேட் ஆனதுனால மைசூர்லேயே வந்து ரூம் எடுத்துக்கிட்டோம். ரூம் ஸ்டே பார்த்தீங்கன்னா 2000 rupees வந்தது. ஸ்டே பண்ணிட்டோம். அண்ட் அங்கேயே ஃபுட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க மார்னிங். அண்ட் அந்த ரூமில் டிவி இருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து சிக்கு பண்டி, ஷின்சான், மோட்டு பட்லு இதெல்லாம் இருந்ததுனால அவங்க ஃபோன் வந்து ரொம்ப பார்க்கல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்களே, ஆனால் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. தோசை, ஒரு மாதிரி பூசணிக்காய் சாம்பார். இதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.